Hi friends, welcome to my little world. இன்னைக்குரிய வீடியோ வந்து என்கிட்ட உள்ள ஒரு கொய்யா செடி வந்து ரொம்ப சின்ன கப்பில் வச்சுருக்கிறேன். அதையும் என்னோட மஞ்சள் செடியையும் ஒரு பெரிய பாட்டில் மாற்றலான் இருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மை லிட்டில் வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. டெரஸ் கார்டனில் நான் இப்போ தான் கொஞ்சம் பிளான்ட்ஸ்லாம் வச்சுட்டு வரேன். அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணுவேன்னா, செம்மண் அப்படி இல்லைன்னா கார்டன் சாயில், அப்புறம் நிறைய காஞ்ச இலைகள்னால் மரத்துக்கு கீழே விழும் இல்லையா, அந்த இது ஏதாவது கிரவுண்டில் நாங்கள் கிரவுண்டில் போய் தான் எடுத்துகிட்டு வருவோம். மரத்துக்கு கீழே இருக்கிற இலைகளை பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது நிறையா. அதுக்கப்புறம் ஏதாவது நம்ம வீட்டில் வந்து செடி வச்சு முடிஞ்சிட்டு செடி எடுத்துகிட்டு போகல, அதுக்கப்புறம் கொஞ்சம் மண் இருக்கும்ல, அந்த மண் எப்பவுமே எப்படியும் கொஞ்சம் அங்கே அதில் வந்து நம்மளுக்கு மண்புழுக்கள்லாம் இருக்கும். அதனால் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, இதுதான் வந்து நான் என்னோடய பிளான்ட்டில் வைக்கிற பாட்டிங் மிக்ஸு. கோகோபீட் அதெல்லாம் வந்து நான் இப்போதைக்கு வாங்கலை, இனி வர பிளான்ட்ஸ்க்கு வாங்கலான்னு இருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் தாட்ஸ் என்னென்னா, கோகோபீத்தில் வந்து சத்துக்கள் கிடையாது. அது ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு வேர்கள் வந்து வேகமாக போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு வெயிட் ரொம்ப ஏறாமல் பார்த்துக்கும். ஆனால் செடிகள் நல்லா வளரணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மண் தான் ஜாஸ்தி இருக்கணும். கோகோபீத்து நீங்கள் சேர்க்குறீங்கன்னா எவ்வளோ தூரம் கம்மியாக சேர்த்துக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மண்ணும் அப்புறம் காஞ்ச இலைகளும் நிறைய சேர்த்துக்கிறதுனால செடி வந்து நல்லா வளரும், நிறைய நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும். இதுதான் என்னோட எண்ணம். அது மாதிரி நான் இது வரைக்கும் என்கிட்ட உள்ள எல்லா பிளான்ட்ஸும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு வரேன். இது வந்து என்னது அப்படின்னா, நான் வந்து வீட்டில் இருக்கிற கிச்சன் வேஸ்ட் எப்போவுமே வந்து எப்போவுமே ஒரு தொட்டி வந்து எனக்கு எம்டியாக இருக்கும். அந்த தொட்டியில் வந்து மண் போட்டு அந்த கிச்சன் வேஸ்ட் அதில் போட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு ஒரு வீட்லேயே நான் கம்போஸ்ட் மாதிரி எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இப்படி ஏதாவது மண்கலவை ரெடி பண்ணும்போது அதையும் சேர்த்துக்குவேன். ஏன்னா அதில் வந்து நிறைய உங்களுக்கு வந்து காய்கறி கழிவுகள் இருக்கும், நம்ம வீட்டில் உள்ள கம்போஸ்ட் மாதிரி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் வந்து கொஞ்சம் வேப்ப புண்ணாக்கும் வெர்மி கம்போஸ்ட் மட்டும் சேர்க்க போகிறேன். அதுவும் வந்து இப்போ பாதிக்கு பாதி அப்படிலாம் நான் சேர்க்கலை. எப்படின்னா, ஒரு லேயர் நான் இப்போ பண்ணியிருக்கிற பாட்டிங் மிக்ஸ் போட போகிறேன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல் டாப்பில் வந்து வெர்மி கம்போஸ்ட்டும் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள், ஓரளவுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் போட்டு அதுக்கு மேலே வந்து வெர்மி கம்போஸ்ட்டும் வேப்ப முன்னாக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், அது கொஞ்சம் கலரி விட்டுட்டு அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் மண், வெர்மி கம்போஸ்ட்டு, இப்போ வேப்ப முன்னாக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மண், வெர்மி கம்போஸ்ட்டு, வேப்ப முன்னாக்கு, இந்த மாதிரி இது ஃபுல்லாக அந்த நம்ம ஃபில் பண்ணி வைக்க போகிற பாட்டில் ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாலே போதும் தான். இதில் வந்து நம்ம நிறைய ட்ரை லீஃப் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு கோகோபீட் மாதிரி நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். அது வந்து மக்கி திரும்ப நம்மளுக்கு வந்து அது உரமாகவும் மாறிடும். இந்த குட்டி பாட்டில் இருக்கிற கொய்யா செடியை வந்து இப்போ நான் இதில் மாற்றி வைக்க போகிறேன். ஃபுல்லாக வேர் விட்டு அதுக்கு வேர் போகவே இடமில்லாமல் ஆயிடுச்சு. அவ்வளோதான், செடி வச்சாச்சு. நிறைய காஞ்ச இலைகள் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து நீங்கள் தண்ணி ஊற்ற மண் கொஞ்சம் கீழே இறங்க தான் செய்யும். அதனால் நம்ம மேலே வரைக்குமே மண் நிரப்பிட்டோன்னா நாளாக கீழே இறங்கும். நம்ம அதுக்கப்புறம் மேலே நம்ம காய்கறி கழிவுகள் போடுறதோ இல்லை நம்ம வரம் சேர்க்குறதோ அது வந்து நம்ம மேலே போடும்போது அது ஓரளவுக்கு ஃபில் ஆகிடும். ஏதாவது திரும்பி நம்ம பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணும்போது அதையும் நம்ம உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இது வந்து என்னோடய மஞ்சள் செடி. இது வந்து ஆக்சுவலாக பழைய இதுக்கு முன்னாடி நான் வந்து வச்சு அதுலேருந்து நான் மஞ்சள் எடுத்துட்டேன். திரும்ப அதில் உள்ள மீதி 2 மஞ்சளை வச்சதில் வளர்ந்த செடி. அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அந்த செடி வச்சு இப்போ அதோட ஸ்டேஜ் இப்போ இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். நல்லா தனித்தனியாக வந்து விட்டு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்குரிய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.